கடவுளே, 2 குழந்தைங்களையும் தூக்கிட்டு போயிட்டாரா? நம்பவே முடியலையே. நான் நம்பினேன், மனசார நம்பினேன். வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும்னு சொன்னாருன்னு பட்ட அவமானத்தை எல்லாம் மறந்துட்டு அவர் கூட பழனிக்கு வந்தேன். அவர் சொன்ன அர்த்தம் இதுவாதான் இருக்கும்னு சத்தியமா நான் நினைக்கல. அழாத செல்லம்மா, எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. கட்டாயம் உன் புருஷன் கிடைச்சிருவாரு. தேடலாம். தொலைஞ்சு போனவங்களை தேடலாம். ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறவங்கள நான் எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும்? அப்படியே தேடி கண்டுபிடிச்சு என்ன சாதிக்க போறேன்னு எனக்கு தெரியல. திரும்பி ஓடிதான் போக போறாரு. பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி என்னை மட்டும் தனியா விட்டுட்டு நான் பெத்த குழந்தைகளை அவர் எடுத்துட்டு போயிட்டார். பிடிக்காம போச்சு. புரியுதும்மா. உனக்கு தான் அண்ணன் தம்பிங்க இருக்காங்கன்னு சொன்னியே, அவங்க கூட போய் இருக்கலாமே. போய் என்ன சொல்றீங்க? அவர் என்ன அம்போன்னு விட்டுட்டு ஓடி போயிட்டாருன்னு அழ சொல்றீங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியுங்களா? ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் என்ன பயமுறுத்துறதுக்காக அவர் பயன்படுத்துற ஆயுதம் என்னன்னு தெரியுங்களா? செத்து போயிடுவேன்னு இப்ப கூட லெட்டர்ல எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. என்ன தேடி நீ வந்தேன்னா நான் செத்து போயிடுவேன்னு, அதுவும் 2 குழந்தைகளோட செத்து போயிடுவேன்னு எழுதியிருக்காரு. என் நெஞ்சில தைரியம் இல்லாம இல்ல, என் புத்திக்கு நெருப்பு இல்லாம இல்ல, நான் யோசிக்க தெரியாதவ இல்ல. ஆனா அவர் கையால தாலியை கட்டிக்கிட்டேன். அவர் சாகிறது நான் விரும்பல. அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். என் குழந்தைகள் அவர் ஆசைப்படிய வளர்க்கட்டும். எனக்கு தான் அவங்களை வளர்க்கறதுக்கு குடுப்பட இல்லாம போயிடுச்சு. 2 பொண்ணுங்களை பெத்த, பிறந்தொன்னே ஒண்ணு தொலைச்ச, செத்து போனதா நினைச்ச ஒரு குழந்தை திரும்பி திடீர்னு என் கைக்கு கிடைச்சது. இப்ப 2மே இல்லாம போயிடுச்சு. நான் எவ்வளவு நரக வேதனை அனுபவிச்சிருக்கேன் தெரியுங்களா? எல்லாரோட வாழ்க்கையிலயும் கஷ்டம் இருக்கும்னு நான் இப்பதானே சொன்னேன். ஆனா உன்னோட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. ஆனா உன் மனசை மாத்திக்கிட்டு என்கிட்ட உன் பிரச்சனையெல்லாம் சொல்லிட்ட பாரு, இது போதுமா எனக்கு. நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருமா, எங்களோடயே இரு. பிரியா இருக்கா, உன்னை நல்லா பார்த்துப்பா. உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுமா. எனக்கு என்ன தோணுது தெரியுமா? இறந்து போன என் பொண்ணு திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு. தொலைச்ச இடத்துல தான் தேடணும்னு சொல்லுவாங்க. நான் உன்னை தேடல, ஆனா என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆன அதே இடத்துல நீ எனக்கு கிடைச்ச. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். நீ இங்க இருக்கிறதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கும். நீ தைரியமா இருமா, நான் போயிட்டு வரேன். இதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சார். என்ன கொழுந்தனாரே, உச்சி வெயில் மண்டையை பொளக்குது, சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. குட். இந்த மாதிரி சின்சியரான சூப்பர்வைசர் என் கம்பெனில இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நிமிஷம்.
என்ன நான் பாட்டுக்கு வந்து நின்னு பேசிட்டு இருக்கேன், பதில் கூட சொல்லாம போயிட்டே இருக்கீங்க. நான் ஒன்றும் உன்கிட்ட வேலை செய்யல. இது எங்கள் அண்ணனோட பிஸ்னஸ். எங்கள் அண்ணி தான் அதுக்கு முதலாளி. அவங்ககிட்ட வேலை செஞ்சு தான் சம்பளம் வாங்குறேன். உன்ன மாதிரி நல்ல மேன் அடிச்சு ஊரை ஏமாற்றி சுருட்டிட்டு போவார்ல. எல்லாமே தப்பாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க மணியரசு. அட்லீஸ்ட் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷனையாவது கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டாமா? இது உங்க அண்ணன் ஆரம்பிச்சு வச்ச பிசினஸ். ஆனா இப்ப நடக்கிறது என்னோட ஆட்சி. நீங்க உங்களோட அண்ணின்னு கூட சொல்லலாம். ஆனா ஆட்டி வைக்கிறது யாரு? நான் தானே. இந்த பாரு, இப்படி தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காது. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? தப்பு மணியரசு, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா இங்க நான் முதலாளி, நீ தொழிலாளி. அந்த எண்ணத்தை மனசுல எப்பவுமே வச்சுக்கோ. ஓகே? சி, வேலையில மட்டும் விசுவாசமா இருந்தா பத்தாது. வேலை கொடுத்தவங்களுக்கும் விசுவாசமா மரியாதையா நடந்துக்க வேண்டாமா? நீ இருக்க தெரியுமா, இந்த மழை தண்ணியில் அடிச்சுட்டு வந்த குப்பை மாதிரி வீட்டில் ஒதுங்கினவன். அண்ணி உனக்கு கொடுத்துருக்கிற இடமே ரொம்ப அதிகம். எப்பவுமே இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கலாம்னு நினைக்காத. உன்னையும் உன் வண்டவாளத்தையும் ஒரு நாள்ல ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தாம விட மாட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அந்த நாளுக்காக நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன் மணியரசு. யூனோ, எனக்கு ப்ளே பண்றது ரொம்ப பிடிக்கும். அதை விட கிளவரா ப்ளே பண்றவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன நக்கலா? இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆட்டத்தை அடக்கி காட்டுறேன். மணியரசு, இவ்ளோ கோவம் ஆகாதுப்பா. பாத்துக்கோங்க. ஏற்கனவே இப்படி எமோஷன் ஆயிதான் ஒருத்தரை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போனீங்க. மறுபடியும் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வராம பாத்துக்கோங்க. ஏன்னா உங்க பொண்டாட்டி தான் பாவம். உன் புருஷன் என்ன பண்றாருன்னு மத்தவங்க கேட்டாங்கன்னா ஜெயிலுக்குள்ள கல்ல உடிச்சிட்டு இருக்காருன்னா சொல்ல முடியும். அதனால கொஞ்சம் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சுட்டு போறதுதான் உங்களுக்கு நல்லது. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே? இருக்கட்டும் மணியரசு, நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல. என்ன திட்டத்துக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா நானும் ஒரு பொண்ணு, எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அதுல உணர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. எவ்வளவோ கேட்க கூடாத பேச்சு எல்லாம் நானும் கேட்டுட்டேன். அவர் இறந்ததுக்கு அப்புறம் இதுதான் என் தலை எழுத்துனா உங்களை சொல்லி தப்பில்லை. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்க? இதை போய் அண்ணிட்ட நடி, அவங்க தான் நம்பிட்டு அவார்டு கொடுப்பாங்க. என்னாச்சு? ஏமா அழுதுட்டு இருக்க? அக்கா, அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஆபீஸ் ரூம்ல இருந்துக்க வேண்டியதானே. என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். இல்லக்கா, ஒண்ணு இல்லக்கா. சத்தியமா சத்தியமா ஒண்ணு இல்லக்கா. ஒண்ணு இல்லைன்னு சொல்றதை விட புதுசா ஒண்ணு இல்லைன்னு சொல்றது இன்னும் கரெக்டா இருக்கும். மணியரசு, ஸ்னேகாவை என்ன சொன்ன? நான் எதுவுமே சொல்ல நீ. அவங்க ஏதோ டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி புரியலையோ அதே மாதிரி எனக்கு புரியல. மணியரசு, விளையாட்டு கூட அன்னிக்கிட்டு போய் சொல்லாதீங்க. அண்ணி உங்களுக்கு அம்மா மாதிரி நீ இப்பதானே சொன்னீங்க. அம்மா கிட்ட எப்படி வார்த்தை மாதிரி பேசலாமா? ஸ்னேகா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? வேண்டாக்கா. அவர் என்ன தகாத வார்த்தையில திட்டினாருன்னு சொன்னா நீங்க உடனே அவரை வேலையை விட்டு வெளியில போன்னு சொல்லிடுவீங்க. ஏக்கா, இதுக்காக நான் இவ்வளவு பாடுபட்டேன். அண்ணி உங்க போய் சொல்றாங்க. கனவுல கூட யாரையும் தப்பா பேச மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும்ல. இல்ல மணியரசு, வேண்டாம், விட்டுருங்க. அக்கா, நீங்க வாங்க போல. என்ன சொன்னான்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா? எனக்கு கெட்ட கோவம் வரும் ஸ்னேகா. இல்லக்கா, அவர்கிட்ட ஆத்திரப்படாதீங்க. அவசரப்படாம யோசிச்சு நல்ல ஒரு முடிவாயிடுங்க. வேலையில நிதானமா நடந்துக்கோங்கன்னு தாக்கா நான் சொன்னேன். கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் பண்ற சித்தாளுகளை இவரை பார்த்தாலே பயப்படுறாங்கக்கா. மேனேஜரை கொன்ன மாதிரி கோவத்துல எங்களையும் எங்க பில்டிங்ல இருந்து புடிச்சு தள்ளி விட்டுருவாரோன்னு பயமா இருக்குன்றாங்கக்கா. அதனால கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கோங்க, நாகரிகமா பேசுங்கன்னு தாக்கா சொன்னேன். அதுக்கு அதுக்கு பக்குவத்தை பத்தியும் நாகரிகத்தை பத்தியும் நீ பேசாதடி. நீ என்னதான் இருந்தாலும்
இவங்க போய் சொல்றாங்க. சத்தியமா அந்த மாதிரி நான் எதுவும் பேசல, நீங்க நம்பாதீங்க. வாய முடு மணியரசு. நான் அவ்வளவு தூரம் உனக்கு அன்னைக்கே எடுத்து சொன்னேன்ல, நீ இன்னுமே ஸ்னேகாவை மதிக்கலனா அப்புறம் ஏன் வார்த்தைக்கு என்ன மதிப்பு? இந்த பாருப்பா, எப்போ உங்க அண்ணா அவளை தொட்டு தாலி கட்டினாரோ அப்பவே இந்த வீட்டுல அவ ஒருத்தி. என்ன நீ மதிக்கிறது உண்மைனா அவளையும் மதிச்சுதான் ஆகணும். அவகிட்ட இப்படி எல்லாம் நீ தப்பா பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. வேண்டாக்கா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க போ ஆத்திரத்துல அவசரப்பட்டு அவரை வேலையை விட்டு போன்னு சொல்லிட்டீங்கன்னா பாவம் அவர் எங்க போவாரு? வேண்டாக்கா, சொன்ன கேளுங்கக்கா. நீ பேசாம இரு ஸ்னேகா. நல்லா இருக்கு, நீ ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப நான் சொல்றது நீங்க நம்பல இல்ல? மணியரசு, ஸ்னேகா இந்த அளவுக்கு அழறானா நீ எதுவும் சொல்லாமலே அழப்போறா? என்ன சொன்ன அவள? முதல்ல மன்னிப்பு கேளு. மன்னிப்பெல்லாம் வேண்டாக்கா, எதுக்கு தேவையில்லாம. நீங்க வாங்க போலாம். நீ பேசாம இரு. மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? போ. சரி, மன்னிச்சிருங்க. பாத்தியா, அவ்வளவுதான். மணியரசு, இனிமே இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதப்பா. ஸ்னேகா வேற, நான் வேற இல்ல. எல்லாரையும் மதிச்சு இருக்க கத்துக்கோ. வா, வேலையை பார்க்கலாம். இந்த தடவை நீ தப்பிச்சிட்டடா. இதுக்கு மேல ஒரு பிளான போட்டு உன்னை இந்த வேலையை விட்டு மட்டும் இல்ல, குடும்பத்துல இருந்தே ஒட்டுறவு இல்லாம விரட்டல என் பேர் ஸ்னேகா இல்ல. மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை சொன்னால நான் ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டேன். என்னை இவ வெளியில துரத்த பார்க்குறேன். இதே அண்ணி வாயால உன்னை வெளியில போன்னு சொல்ல வைக்கல என் பேர் மணியரசு. சாரே, யார் சார் வேணும்? பார்வதி அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. நீங்க கொஞ்சம் கூப்பிடுங்களே அவங்கள. காயத்ரி, கூப்பிடுங்க. கூப்பிடுறேன். காயத்ரி. ஓ, நீங்களா? உள்ள வாங்க அண்ணே. இருக்கட்டும், நீங்க வாங்க. வாங்க, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா அண்ணே? நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். இனிமே நான் நல்லா இருக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? பின்ன என்னம்மா, நீங்க நம்பூர்காரங்கன்னு புரோக்கர் சொன்னதை வச்சு உங்களை பத்தி விசாரிக்காம நம்பி உங்க வீட்டை வாங்கினேன். கடைசியில போன் பண்ணா அவரும் எடுக்க மாட்டேங்கிறாரு. உங்களையும் கான்டாக்ட் பண்ண முடியல. ஈரோட்ல இருந்து இருக்கா கேரளா வரைக்கும் அலையணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? என்னண்ணே, ஏதாவது பிரச்சனையா? வீட்டுல வில்லங்க ஒண்ணு இல்லையண்ணே. அது என் வீட்டுக்காரரோட பூர்வீக வீடு தானே. வக்கீல வச்சு பத்திரம் எல்லாம் சரி பார்த்து தானே ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கிட்டோம். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலமா. பூர்வீக வீடுனா வாரிசுக சம்மதத்தோட விக்கிறது தானே நடைமுறை. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு நான் தான் கையெழுத்து போட்டுட்டேனுங்க. நீங்க போட்டீங்கம்மா, ஆனா நீங்க மட்டும்தான் வாரிசா? உங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கிற விஷயத்தை எங்கிட்டயா மறைச்சிங்க? சொல்லுங்கம்மா, ஏன் மறைச்சிங்க? இல்லண்ணே, அது வந்து உங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. பொண்ணு கல்யாணத்துக்கு அவசரமா பணம் வேணும், வீடை விற்கணும்னு வந்து சொன்னீங்க. நானும் உங்க அவசரத்தை புரிஞ்சு வாங்கிக்கிட்டேன். எப்ப உங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் சட்டப்படி அந்த வீட்டுல எனக்கு முழு உரிமை கிடையாதுன்னு எங்க லாயர் சொல்லிட்டாரு. அதனால நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. எனக்கு அந்த பொண்ணோட சம்மதம் வேணும்.
ஒரு பத்திரத்துல அந்த வீட்டை விற்கிறதுக்கு தனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லி உங்க பொண்ணு கிட்ட கையெழுத்த வாங்கி கொடுத்தீங்கன்னா வித்த வீடாவே இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க வாங்கின காசை திருப்பி கொடுத்துட்டு வீட்டை எடுத்துக்கிறத தவிர்த்து வேற வழி இல்லம்மா. என்னங்க என்ன இப்படி பேசுறீங்க? அண்ணே, நான் தான் முதல்ல சொன்னேன்ல, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு இன்னொரு வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள உங்க இன்னொரு பொண்ணுகிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லாம போயிடும். இல்லைன்னா வேண்டாத விவகாரம் தான், யோசிச்சுக்கோங்க. நான் வரேன். உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குங்கிறத ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? தம்பி, தாலி கட்டின நிமிஷத்துல இருந்து இது வரைக்கும் உங்களை பத்தி நீங்க ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? சொல்றதுல ஏதோ சங்கடம் இருக்கிறதுனால தானே சொல்லாம இருக்கீங்க. அதே மாதிரி தான் இதுவும். அம்மா என்னம்மா பேசுற? அதுவும் இதுவும் ஒண்ணா? அவருக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லட்டும். அவரோட பழைய கதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் பொண்டாட்டியா இருப்பேன்னு நான் ஒன்னும் அடம் பிடிக்கல. எனக்கே முக்கியமில்லாத விஷயத்த நீ ஏன் அடிக்கடி பேசுற? அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த நாமளே சொல்லியிருக்கணும். சொல்லாம விட்டது நம்ம தப்பு தானே? ஐயோ காயத்ரி, நான் உன் தங்கச்சியை பத்தி ஏன் என்கிட்ட சொல்லலன்னு குற்றச்சாட்டா கேட்கல. யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்து என்னென்னமோ பேசிட்டு போறாரு, ஏதாவது கஷ்டமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். கஷ்டம் தாங்க, தீராத கஷ்டம், யாராலையும் தீர்க்க முடியாத கஷ்டம். எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்கிறது உண்மைதான். அவ பேரு வசந்தி. இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தடவை கல்யாண ஏற்பாடு நடந்து அது கடைசியில் நின்னு போச்சு. அது உங்களுக்கும் தெரியும். அது நின்னு போனதுக்கு காரணமே அவதான்.